ஹலோ வணக்கம். இது வந்து பேசும் படம் பாட்காஸ்ட். என் பேரு சுப்ரு. இன்ஸ்டெட் ஆஃப் சியாட்டில் இந்த தடவை மெட்ராஸ்ல இருந்து ஆர் சென்னையில இருந்து. என் பேர் ஹேமந்த், சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாலேருந்து. ஓகே, ஸோ ரஜினிகாந்தோட படம் 50th இயர்ல ஒரு வர படம். ஸோ நான் வந்து ஐ வாண்டட் டு டபுள் பர்பஸ் இட் அண்ட் சி மெட்ராஸ்ல இருந்து பார்க்கலாமா இந்த படத்தை அப்படின்னு. இட் ஒர்க் அவுட் அண்ட் வெரி ஹாப்பி டு ஹாவ் விட்னஸ் ரஜினிகாந்த் 50th இயர். ஒரே படம் தான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை வந்து இந்த ஹோம் க்ரௌடோட உட்காந்துன்னு டீ ஷவுட் பண்ணி பாக்குறது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வாஸ் டோட்டலி வர்த் இட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பை த வே, இது வந்து கூலி படத்தோட ரிவ்யூ இஃப் யூ டென்ட் கேட்ச் இட். ஸோ லெட்ஸ் கோ வித் ஹேமந்த். ஹேமந்த், வாட் இஸ் யுவர் டேக் ஆன் த ஃபிலிம்? ஹவு டிட் யூ வாட் டிட் யூ திங்க்? சார், நானும் இங்கே இந்த ஏரியாவில் பார்த்தேன். இங்கே பெரிய வித்தியாசம் இல்லை. இங்கேயும் பயங்கர கூச்சல். அதுவும் ஒரு ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். யா, இட் வாஸ் ஸ்க்ரீமிங் மேட்ச் ஆக்சுவலாக. ஒரு பார்ட் ஆஃப் த தியேட்டர் வாஸ் ஸ்க்ரீமிங். இன்னொருத்தர் வந்து என்னடா கத்தலை அப்படின்னு இன்னொருத்தர் வந்து கேள்வி கேட்குறாங்க. இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு டென்னிஸ் மேட்ச் மாதிரி போயிட்டு இருக்கு. அவங்க சொல்கிறாங்க தலைவர் அப்படின்னா ஏன் பதில் சொல்லுங்கய்யா அப்படின்னு ஒருத்தங்க இந்த இன்னொருத்தவங்க கிட்ட கத்துறாங்க. லைக் லைக் ஸ்பெக்டிகல் as always. பட் அது I don't know if this is a Rajini movie or a Lokesh Kanagaraj movie. I know it's not LCU, nothing, அதெல்லாம் பரவாயில்ல. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நிறைய பேர் வந்து லைக் ஐ குட் ஹியர் பீப்புள் கம்மிங் அவுட் ஆஃப் தியேட்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் தியேட்டரில் இருந்தாங்க. they were not very happy with the movie. Not at all happy with the movie. எனக்கு I thought it was fine. Okay, ஒரு என்டர்டைனிங் மூவியாக தோணுச்சு எனக்கு. நத்திங் லைக் டு இது நல்லா இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசா இல்லை. பட் I thought it was just fine. Okay, same thing for me. Actually, எனக்கு வந்து எனக்கு I felt it is more a Rajini film. ஜெயிலரோட இது வரும்போது நம்ம இதை பேசியிருந்தோம். எவ்ரி மூவி தே கைண்ட் ஒரு ரஜினிக்கும் இந்த டைரக்டருக்கும் இருக்கிற ஒரு புஷ் அண்ட் புல் தான் டிஃபைன்ஸ் தட் ஃபிலிம். சம் ஃபிலிம்ஸ் த டைரக்டர் புல்ஸ் த ஹீரோ டுவர்ட்ஸ் தெம். உதாரணத்துக்கு ஐ கோ பேக் டு தளபதி அண்ட் சே மணிரத்னம் டிட் தட் வெரி சக்சஸ்ஃபுல்லி, வேர் Rajinikanth was very vulnerable, but he had his own charisma and the persona, but it was still a very much a Maniratnam film, which Rajini was played into it. And for that matter, Kala, I felt that way. Ranjit did an amazing job. And even for that matter, Jailer, Nelson did that somewhat beautifully because it was entertaining with the black humor, but you also enjoyed the Rajini's big screen persona, the superstarisms and all that. In the padam, to me, looked more like a Rajinikanth film. And, and I always thought, so now let me say, did I like? Yeah, I kind of liked the second half much better than the first half. And because how it played into the Rajini's, characterisms or characters, persona, and பழைய படத்தோட throwback, basha, callback, all of that, I kind of enjoyed it in the theater. Is it a good film like how Kaidi was? Probably not. அப்படிதான் நான் சொல்றேன். So fine, I enjoyed it, but that's about it. And I have to say, thoroughly enjoyed Rajinikanth's performance in the film, and that stood out to me as the biggest highlight because he's able to pull that character so well and play it and present it with absolute என்ன சொல்றது, இந்த பர்றா சீனியர் வந்து இறங்கி இருக்கிறேன், 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், கவனிங்க எப்படின்னா நீ என்ன மூவி கொடுத்தாலும் நான் அதை எப்படி என்னோட பாணியில இறக்கி வைக்கிறேன்றது வந்து ஐ ரியலி என்ஜாய்ட் இட். Go for it. I have to 100% give it to Rajini. The only reason you were able to watch the movie was Rajinikanth. The cameo in the matta roles, I think it was getting a little tiresome with Tamil directors. One thing I realized with the movie was, yes, definitely it's not a Rajini movie, but இது வந்து இந்த புஷ் அண்ட் புல் சொன்னீங்க இல்லையா, ஐ திங்க் இட் வெண்ட் அவே in some places where it tried to become the director's movie, and those parts weren't working that great. So the Rajini or unabashedly Rajini movie பார்த்தீங்கன்னாக்க, yes, there is entertainment value there. There's a lot of callbacks. There's a lot of mass moments, or at least attempted mass moments. அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. I felt like the disappointment was more than it not being up to Kaidi or even up to let's say Vikram.
because இல்ல இல்ல, it it presented should be the opposite. It's not up to Vikram or even up to Kaidi in that hierarchy for me, because I now, felt now Kaidi is a yeah, wholesome film than Vikram. But anyway, because Vikram, just like, or rather I should say Cooley, just like Vikram, has its own logical holes that keep pestering you. ஏதோ nagging feeling இருந்துட்டே தான் இருந்தது எனக்கு. So, correct. Okay, like Kaidi worked out better for me. I said இது வந்து same. விக்ரம லெவல்ல கூட தொடல, Ah, because that's the closest of like what is acceptableன்றதால அது என்ன and சொல்றது. I feel, Hemant, sorry to interrupt. Vikram level தொடாததுக்கு ஒரு பெரிய காரணம் is not because of Kamal Rajni. It's actually because of Vijay Sethupathi. The factor that Vijay Sethupathi, the Yeah, Sandanam character added, yeah, அது வந்து இந்த நீங்க வந்து நம்ம நோலன் படத்துல வந்து எப்படி ஜோக்கர் மாதிரி ஒரு அந்த, ஆர் ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஆண்டனி ஃப்ரம் பாஷா, that's right. ரைட், அந்த ஒரு டெரரைசிங் ஃபீல் உங்களுக்கு இல்லாம போச்சு. ஷுவர் ஷோபின் டிட் ஆல் தட், ஆர் No, நாகார்ஜுனா Shobhan, வாஸ் yeah. கேம் ஃபிளாட் ஃபார் மீ. பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, the potential or the possibilities were what was like really making me upset. Which is இவ்ளோ பேரு, இவ்ளோ கேரக்டர்ஸ் வச்சுட்டு இத கூட பண்ணுவோம். ஐ மீன் லைக் இட் லுக் வெரி பேசிக். ஷோபன் வாஸ் மிஸ்யூஸ்ட் இன் திஸ் ரோல்னு தான் நான் சொல்லணும் நானு. அந்த ஆளுக்கு இருக்கிற அந்த பொட்டன்ஷியலுக்கு it didn't go beyond a certain level for his what he கொஞ்சம் was trying to காமிக்கல் ஆயிடுச்சு deliver. அட் அ பாயிண்ட். இருக்கலாம். அது இருந்துட்டு போறது தப்பே கிடையாது. பட் அதுவும் அந்த காமிக்கலும் வந்து இப்ப நீங்க சொல்ல விஜய் சேதுபதி லெவல்ல he is also comical, but at the same time he is also very ஒரு டெரரைசிங் ஒரு கேரக்டர். ஒரு செகண்ட் பார்த்தா பயம் வரும், ஒரு செகண்ட் பார்த்தா தமாஷ் வரும். I mean, the introduction scene of Vijay Sethupathi in Vikram, where he comes down the jeep, or it turn ஆட்டோ பண்ணி நிறுத்தி, or auto, sorry, அதுல இருந்து இறங்கும் பொழுது you feel the weight of that character, right? And the way he pulls it off in that marriage sequence, right? That never came to me in this film. And anyway, I'm not comparing two films. All I'm trying to say is that why is we didn't feel that. Cooley, yeah, why did this not work? Is not because of Rajni, because Rajni did everything he possibly can. Kudutha paisake, he acted like almost 1.5 times than what he was probably paid, right? He carries the entire film on him. Yeah, And absolutely. அது இல்லைன்னா so, ஒர்க் அவுட் ஆயிருக்காதுன்றது வந்து டெஃபினட்டா ஒரு எனக்கு இந்த மற்ற கேரக்டர்ஸ் வந்து நீங்க யார வேணா கேஸ்ட் பண்ணாங்க, எப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டார். ஐ திங்க் we've lost the plot about that at some point. அவங்கள ஏன் யூஸ் பண்றோம், எதுக்காக வந்து எடுத்துன்னு வரோம். ஐ திங்க் ஜெயிலர்ல வந்து we had a little bit of a good excuse for bringing all the other stars, even if for a short. Inga vandu I feel wasting them or not seeing them even to that kind of potential of what they could have done is a big minus for Cooley and Portal. So one observation on when I was watching F1, the movie, I realized something about Brad Pitt. அதாவது பிராட் பிட் வந்து நம்ம வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், அதாவது நம்ம கேள்வி கேட்க வேண்டிய லெவலில் தாண்டி ஒரு இஸ் அன் அன்சேலஞ்ச் சூப்பர் ஸ்டார். பட் வாட் இஸ் டூயிங் டு மூவிஸ் ஆஸ் அ சூப்பர் ஸ்டார் is different from what we are attempting to do. It's the opposite, in fact. So he's acted in small movies. Okay, he's acted in movies like Fury, the Big Shot, um, Moneyball. இதெல்லாம் வந்து எப்படின்னாக்க என்னை பொறுத்த வரைக்கும் யார் வேணா நடிச்சிருக்கலாம் அந்த கேரக்டர்ல. correct. ஆனா பிராட் பிட் நடிச்சதால the movie became a super hit because ஒரு it brings people into the theater. That is the power of that superstardom, and he of course did great at these roles. Okay, ஆனா இங்க என்ன பண்றோம்னாக்க நம்ம ஒரு ஸ்டார் வேல்யூ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு அவங்களோட கேரக்டர் கொண்டு விட்டுறோம். And what Correct. ends up happening is very disappointing to watch. Some of these great actors just being underfed or like being fed something below what they are capable of delivering. Correct. நான் இப்படி சொல்றேன் ஹேமந்த். எனக்கு வந்து ஐ ரியலி வாண்டட் ரஜினி டு பி இன் தீஸ் கைண்ட் ஆஃப் மாடர்ன் ஃபிலிம்ஸ். மாடர்ன் ஃபிலிம்ஸ் நான் என்ன சொல்றேன்னு நான் திருப்பி சொல்லிடுறேன். இப்போ இஃப் யூ டேக் வெற்றிமாறன் ஃபிலிம் ஆர் லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம், வேர் அந்த கிரைம் இருக்குல்ல, இட்ஸ் ஆஸ் ரியல் டு வாட் இட் கேன் ஹேப்பன். கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்றாங்க, பட் இட் கேன். இந்த விக்ரம்ல வந்து யூ ஃபீல் தட் டெரர், ரைட்? இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல வல்னரபிளா ஒரு ரஜினியை நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா தி எஃபெக்ட் இஸ் கோயிங் டு பி phenomenal, ரைட்? எனக்கு ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு
வெற்றிமாறன் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரிவெஞ்ச் இருக்கிற இடம் வந்து ரொம்ப தத்ரூபமா சித்தரிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல இப்ப ஏன்னா ரஜினி வந்தா இப்படி இப்படி அடிச்சா 10 பேர் பறப்பாங்க. ஆல் அக்செப்டட் தட் ஃபேக்ட் ஆர் தட் திங் ஃபார் லைக் 50 இயர்ஸ் நவ். நவ் இப்போ இந்த வெற்றிமாறன் மாதிரி ஆர் இந்த லோகேஷ் மாதிரி வென் யூ ஹாவ் அ டார்க் ஃபிலிம், டார்க் as in like the whole atmosphere is dark and what is happening in the story is dark. அந்த ஃபிலிம்ல when you place Rajni, there is going to be a very amplifying effect. It's a fusion நான் சொல்லுவேன் of these two Correct. universes, so to Yeah. speak, right? இந்த படத்துல என்ன ஆச்சுன்னா யூ கெட் a night movie of Lokesh Kanagaraj and then that's it and then everything else is Rajnikant, right? And so Yeah. what happens is and then the effect வந்து ஆக்சுவலா மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். Do you agree? Absolutely. Absolutely. அந்த calibration ஒன்று இருக்கு தெரியுமா? அதாவது can he be like almighty, like all powerful, or can he just be vulnerable? அப்படின்ற போது you have to it's like playing with fire. அது நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து it'll give you a high, it'll also throw you down the dungeons if you don't do it right. ஏன்னா Correct. it's become like a superhero movie where he's presented as someone who's like almighty, like Exactly. சண்டை வந்து அந்த Because ஹாஸ்டல்ல வந்து சண்டை போடும்போது வந்து அப்படி இப்படின்னு அதாவது என்ன வந்து இன்வின்சிபிளா காமிச்சிட்டு you பண்ணிட்டீங்க. cannot show him as vulnerable in a different place where it becomes a Lokesh Kanagaraj movie. Yeah, it totally fits in a Kaidi where Kaidi is not like a superhuman. ஆனா அதுக்கும் இதுக்கும் நடக்கிற அந்த போராட்டத்துல சில சமயம் வந்து இட்ஸ் சோ பிளேட்டன்ட்லி லைக் ஒரு மாதிரி It's just Rajini pulls the hero, the director into his world and says, okay, நான் இந்த பிக்சர் நான் விளையாடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி the director agrees. See, my point is, good directors like Mani Ratnam and to some extent, Ranjit or few other people have tried to pull this, right? இப்போ நீங்க ரஜினி ரசிகர்கள் கிட்ட காலா பத்தி கபாலி பத்தி கேட்டீங்கன்னா அவங்க வந்து எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா that dragged him here, right? So and maybe another 25 years later we'll write history books and says this push and pull always existed and here are the directors who have successfully done this அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த படத்துல அந்த இடத்துல இந்த படம் வருமானா இல்லைன்னா நான் நினைக்கிறேன் to even for a Lokesh's film or what we have seen in this past 5 films, நிறைய லாஜிக்கல் ஹோல்ஸ் டு அ பாயிண்ட். நான் சொல்றேன் இந்த மாடர்ன் ஃபிலிம்ல வந்து எனக்கு இந்த லாஜிக் வந்து ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஓகே, இதுல ஒரு லாஜிக் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். அது உடையும் போதுதான் உங்களுக்கு வந்து போச்சுடா இந்த படம் அப்படின்ற மாதிரி, ரைட்? அந்த இடத்துல இந்த படம் வந்துருச்சு. அதனால அதை எஸ்கேப் பண்ண முடியும். பட் இஃப் யூ லுக் அட் இட் ஃப்ரம் அ ரஜினி ஃபிலிம், இந்த பிடி ஸ்மோக்கிங், இந்த உஷ்க் ஷுவர் பஞ்ச் டயலாக்ஸ்லாம் இல்லை, பட் இஸ் ட்ரை டு மோல்ட் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அந்த ஒரு இதுக்காக நீங்க லோகேஷை பாராட்டினீங்கன்னா, அவ்வளோ கீழே இறங்கி போய் பிளேயிங் டு த கேலரி இல்லாம ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணி டு கீப் இம் ஆன் இஸ் அந்த படத்தோட கேரக்டரோட ஒட்டி அந்த மாஸ் மூமெண்ட்ஸ் கொண்டு வந்ததுதான் ஐ ஃபெல்ட் இஸ் லோகேஷ் சக்சஸ் இன் திஸ் ஃபிலிம். தட்ஸ் ப்ராபப்லி இட் அப்படின்னு சொல்லுவேன். several such moments where like you feel like ரஜினி இப்படிதான் நாங்க பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஒரு லைக் ஒரு ஃபேன் மூமெண்ட் வந்து டெஃபினெட்லா இட்ஸ் அ ஃபேன் சர்வீஸ். அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிரும். I thought there were genuinely some moments where it felt like okay, yeah, shows more of this, and then was disappointment, especially the flashback வந்து I felt like people are just waiting for that to kind of expand, and Correct. several points they just show brief like seconds, right? Said okay, varapod that was like a teaser that never came, and that was also disappointing. ஒரு விதத்துல அதுவுமே ஏதோ புதுமையா பண்ண மாதிரி நான் நினைச்சேன் ஹேமந்த். ஏன்னா யூ டோன்ட் டேக் அ 30-minute எலாபரேட். இப்ப பாஷால பாத்தீங்கன்னா இந்த சரண்ராஜ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அவர் சரண்ராஜ் இறந்து போறது, அது வந்து ஆங்கர் பண்ணுச்சு அந்த படத்தை. பட் இட் டுக் இட்ஸ் ஓன் 20-minute டைம். இந்த படத்துல வந்து I don't know, he kind of tried to do something like that, but it didn't land properly. ஏன்னா இந்த படம் வந்து at the end of the day is like a Basha rehash, because at least the second half of it turns out to be that way. Jailer கூட நிறைய பார்த்த மாதிரி இருந்துச்சு. Anirudh's music, what did you think of it? I thought one of the saving graces of the movie. ஏன்னா வந்து usually I have a complaint about Anirudh music and all of that, but இந்த படத்துல வந்து அந்த மியூசிக்கை தூக்கிட்டா வந்து I think the movie will fall very very flat. Because it almost brought every moment like another key, because they have a lot of revelations and a lot of like this
elevation for every single character and every twist and turn, right? I thought எந்த அளவுக்கு நம்ம வந்து அது ஆர்கானிக்கும் சொல்ல முடியுமான்னு தெரியல, பட் I think it props the movie up way above what the script actually give hand to the movie. Demands. Okay, got it. To be honest, I actually liked Shruti Hassan's role and the way she played it. The role I should say, the way she played it was way better than the role that she was offered. நான் நினைக்கிறேன். But she carried it with ease. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. And for that matter, even the smaller role that was given to Satyaraj was played well. எனக்கு வந்து என்னோட பெரிய இது of the film was I didn't like Nagarjuna didn't land his role properly அப்படின்னு நான் நினைச்சேன். I don't know, is this a problem of the character or him pulling it? I couldn't figure it out. I think it was just bad writing என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா see, when you put these actors in a certain role, right, you're already starting to think that this person's going to have something major to happen, like ஏதோ நடக்க போகுது பெருசா, and it's a disservice to the movie and the character, because Shruti Hassan character பார்த்தீங்கன்னா it's a flat character. There's nothing like nothing யாரும் நடிச்சிருக்கலாம். Okay, Absolutely. Pull that role. When she acts with Rajini, it's like, wow, this is great that Combo. இப்படி நடிக்கிறான். But it also kind of deceives you into thinking that இது நடக்குமோ அது நடக்குமோ, அது நடக்கலன்ற போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். இப்போ நாகார்ஜுனா வந்து ஒரு வில்லன்னாக்கோ என்னெல்லாம் ஸ்டைலா பார்க்க போறோமோ, there was certain moments, but then there was not. It was lack of writing for that character, lack of leveraging what that person, நீங்க சொன்ன the persona வந்து leverage பண்றதுக்கு வந்து you need to have a complete understanding of cinema in terms of like இந்த அசைவு வந்து இப்படி மீன் பண்ணும், இவங்க இந்த எமோஷனை பிளே பண்ணா இது வந்து இட் லைக் ரியலி பூஸ்ட் த ஹோல் கேரக்டர் ஆர் த ஸ்டோரி ஆர் த மூவின்றது வந்து they didn't exploit it at all. Like Satyarajலாம் வந்து wasted in this role. Absolutely. Yeah. Okay, with that we'll wrap up this. இது வந்து ரஜினிகாந்த் 50th year in cinema அந்த மாசத்திலேயே வந்த கூலி படத்தோட ரிவ்யூ. Please let us know what you thought about Coolie. Did you like it? Why did you like it? If you did not, why? And we'll go from there. அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்.